सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூலமராத்தியிலே விரைவுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் TR மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 6 ஓவி 122. மசூதியையும் புதுப்பிக்க வேண்டும், தன் சொந்த கைகளால் நற்பணியை நடத்த வேண்டும். பக்தன் கோபால்குன் முடிவு செய்தார், கற்களை தயார் செய்ய வைத்தார். உருஸ் தொடங்கும் போது கோபால்குன் மசூதியை புதுப்பிப்பதற்கான தங்கள் தீர்மானத்தை நிறைவேற்ற தூண்டப்படுகின்றார்கள். இந்த உறுதியுடன் அவர் கல்லை தயார் செய்ய தொடங்கினார். ஆனால் அந்த யோகம் அவருக்கு அமையவில்லை. அந்த பணியை நானா சாஹேப் சாந்தோர்கரும் பின்னாளில் இருந்து காக்கா சாஹேப் தீக்ஷித் நடைபாதை பணியும் செய்ய வேண்டும் என்று பாபா விரும்பினார். அடுத்து அதேதான் நடந்தது. மகள் சாபதி என்ற பொற்கொள்ளர் குலத்தைச் சேர்ந்த பாபாவின் பக்தர் ஒருவர் ஷீரடியிலே பிரபலமானவர். நானாவும் காக்காவும் அவருக்காக பரிந்து பேசி பாபாவினுடைய சம்மதத்தை பெற்றனர். இதையடுத்து மசூதியை புதுப்பிக்கும் பணி தொடங்கியது. இது முடிந்ததும் ஒரே இரவிலே தளம் போடப்பட்டது. மறுநாள் முதல் பாபா மசூதியிலே மெத்தையிலே உட்காரத் தொடங்கினார். இதற்கு பிறகு 1911ஆம் ஆண்டு சபா மண்டபம் கட்டும் போட்டி நடந்தது. வேலை எப்படி முடியும் என்று அனைவரும் கவலைப்பட்டனர். ஆனால் பக்தர்கள் என்று மிகுந்த முயற்சியால் ஒரே இரவிலே பணியை முடித்தனர். பக்தர்கள் இரவிலே தூண்களை எழுப்பினால் காலையிலே பாபா அவற்றை பிடுங்கி எறிவார். பக்தர்கள் அதை மீண்டும் எடுத்துச் சென்று எழுப்புவார்கள். முன்பு ஒரு திறந்த முற்றம் இருந்தது. படங்கள் இருந்த இடத்திலே ஒரு கூட்ட அரங்கை கட்ட தீக்ஷித் முதலிலே தூண்டப்பட்டார். சாய்பாபா ஒரு இரவு மசூதியிலும் ஒரு இரவு அருகிலுள்ள அரசு சாவடியிலும் தங்கிவிட்டு மறுநாள் காலையிலே மசூதிக்கு திரும்புவார். இரவு 1 மணி அளவிலே திரளான பக்தர்களுடன் சாவடிக்கு செல்வது வழக்கம். மசூதி வளாகத்தை விட்டு வெளியே வந்தவுடன் கூட்ட அரங்கின் வேலைகள் இரவிலே தொடங்கும். பாபா சாவடிக்கு சென்றதைக் கண்டு பக்தர்கள் இரவு பகலாக உழைத்தனர். ஆனால் பாபா சாவடியிலிருந்து திரும்பியவுடன் தூண்களை விழ வைத்திடுவார். ஒரு முறை அவர் மிகவும் கோபமடைந்தார். ஒரு கையால் தாத்யாவினுடைய கழுத்தை பிடித்து மற்றொரு கையால் தூண் கம்பத்தை உலுக்கி இழுக்க ஆரம்பித்தார். ஸ்ரீ சாய்நாதரின் வலுவான நிரந்தர அழியா தன்மைக்கு துவாரகாமாயி மிகச்சிறந்த சான்றாகும். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज